முல்லை, கரிகாலன், இங்க வாங்க. இந்தாங்க. எது? பூஜை பொருள் லிஸ்டா? நீங்க 2 பேரும் இனிமே என்ன செய்யணும்னு இதுல எழுதிருக்கு. எது? என்னையா சொல்ற? பேக்கேஜ் உங்களுது, பூஜை எங்களுதா? இது என்ன அநியாயமா இருக்கு? யோ பேசாம இரியா, அப்புறம் ரத்தம் கிக்கி சாவ போற. முதல்ல படி. நீங்க 2 பேரும் பிரம்மச்சாரிங்கிறதால பூஜையில நீங்க தான் கூட இருந்து எல்லாத்தையும் செய்ய போறீங்க. இனிமே பூஜை முடிகிற வரைக்கும் நீங்க நான்வெஜ்ஜை தொடக்கூடாது. யோ, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? இந்த வீட்டுல ஒட்டிக்கிட்டு இருக்கதே இவங்க போட்டு 100 கிராம் கறிக்காண்டி தான். என் பேர்லயே கறி இருக்கு தெரியுமா? நான்வெஜ் சாப்பிடாம வாழ முடியாதியா? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். உங்க பேரை சொல்லி ஏற்கனவே பூஜையை ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேல பின்வாங்கினா உங்க 2 பேருக்கு தான் பலத்த பாதிப்பு. அதே மாதிரி காலையில 6 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எதையுமே சாப்பிடக்கூடாது. ரொம்ப பசிச்சா தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் சாப்பிடணும். படுக்கையில படுக்க கூடாது. தரையில துண்டை விரிச்சு தான் படுக்கணும். அது மட்டும் இல்ல, பெண்கள் கிட்ட அதிக பேச்சு இருக்க கூடாது. நாங்க ஒரு வேஷ்டி கொடுப்போம், அதை மட்டும் தான் உடுத்திக்கணும். மூச்சு விட்டுக்கலாமா? அதுக்காவது அலோடா? இது மாதிரி நக்கல் பேச்சு பேசினா முல்ல சொன்னதுதான் நடக்கும், பாத்துக்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்களை பூஜைக்கு கூப்பிடுவோம். அதுக்குள்ள குளிச்சு முடிச்சிட்டு தயாராயிடுங்க. மாமா, என்னது இது? டேய், என்னடா பேசாம அவர் சொன்னதை செய்யி. மாமா என்ன விரதம் இருக்க சொல்றாரு. இரு, 2 நாள் சாப்பிடணும், செத்தா போயிரும் நீ. யோ கரிகாலா, வாயா செய்வோம். நமக்கு இது ஒரு புது அனுபவம் தானே. யோ, இந்த வயசுல அவன் என்னென்ன புது அனுபவத்தை பாக்குறான். ஏன் தலையெழுத்த பாத்தியா? இங்க வந்து மாட்டிட்டு இருக்கேன். ஏண்டாடே மாம்சே, அண்ணே, தர்ஷன் என்ன நிலைமையில இருக்கான்னு டாக்டர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. நான் பாத்துக்கிறேன். என்ன சக்தி, அந்த ஆளா சொன்னானா இல்ல நீ சொல்ல சொல்லி கூட்டிட்டு வந்தியா? தாருங்க, இப்ப நான் சொல்றேன். இவர் எங்க வீட்டு மாப்பிள்ள. அவரை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஊசி போடுறாங்களா மாத்திரை கொடுக்குறாங்களான்னு போய் பாருங்க. அவனுக்கு உடம்பு முடியலண்ணே, அவன் கூட இருந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுல என்ன இருக்கு எனக்கு புரியலையே. அப்படிலாம் உன்னை நம்பி அந்த பாடெல்லாம் விட முடியாது. ஏற்கனவே நீ உன் கூட்டெல்லாம் சதி பண்ணிட்டு அலையிறிய. இதுல இவனை உன் கூட விட்டு மொத்தமா அப்படியே நாமத்தை போட்டு இழுத்துட்டு போடலான்னு பாக்குறியா? போட. அண்ணே, நீங்க கல்யாணத்தை நடத்துறீங்களோ இல்ல காது குத்த நடத்துறீங்களோ என்னத்தை வேணாலும் பண்ணிட்டு போங்க. எனக்கு ஆதங்கம் இருக்கு, எனக்கு பிடிக்கலதான். அதுக்காண்டி தர்ஷனை சாக்கா வச்சு நான் எதுவும் செய்ய மாட்டேனே. ஆனா நீங்க பிரச்சனைன்னு நினைக்கிற எல்லாருமே இங்க தானே இருக்காங்க. இதான் உங்க 2 பேரும் இங்க தான் நிக்கிறாங்க. நானும் உங்க பக்கத்துல தான் நிக்கிறேன். ஈஸ்வரனி ஹாஸ்பிட்டல்ல கிடக்காங்க, ஜன்னி அவங்க கூட தான் இருக்கா. ஆனா எங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னு எந்த எண்ணமும் கிடையாதுண்ணே. நல்லா இருக்குப்பா. பெத்த அப்பங்கிட்டயே அவனோட பிள்ளைக்காண்டி பேசுற சித்தப்பனை நான் இங்கதான் பாக்குறேன். இந்தாரு, நீ ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு வந்திருக்க. இப்ப வந்து உங்க அண்ணிகளுக்கும் பொண்டாட்டிக்கும் வக்காலத்து வாங்குற. இவளுக்கு என்னென்ன ஆட்டம் போட்டிருக்காளுங்க தெரியுமா உனக்கு? துரைக்கு எல்லாம் தெரியும். இங்க அவங்க சார்பா வந்து பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள மீறி இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு அந்த கூட்டத்துக்கு நல்லா விளங்கிருச்சு. அதான் வேற வழி தெரியாம இங்க வந்து நின்று தொலைறா. ஏங்க இங்க இருங்க, உங்களுக்கு தான் புரியுதுல்ல எல்லாமே. அவன் தான் பாத்துக்கிறேங்கிறான்ல, அதை விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், நீ வாயை திறந்த தூக்கி வெளியில வீசிடுவாமா. வாயை மூடிட்டு இல்லைங்க, அல்ல உடைச்சிடுவேன். மாமா கத்தாதீங்கயா. ஏய், என்ன உங்க பிளிரல் சத்தம் கேட்டு பணிக்கர் சார் பூஜையை அது பாதிச்சிட போகுது. ஏற்கனவே லிஸ்ட்டை கொடுத்து மன அழுத்தத்துக்கு ஆளாக்கியிருக்காரு. நீங்க ஏதாவது சொல்லி அவரை சாத்தான ஏவி விட வச்சிடாதீங்க. டேய், கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் சக்தி, உனக்கு என்னதான் வேணும்? அதான் தெளிவா சொல்லிட்டேனே. தர்ஷன் என் கூட தான் இருப்பான், அவனை நான் பாத்துக்கிறேன். டேய் வாடா. ஏய், அப்படிலாம் விட முடியாது மாமா. இவங்க பிரச்சனை பண்ணதான் வந்திருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நாங்க மாப்பிள்ளை கூட இருக்கோம். அவங்கள வேணும்னா அப்பப்ப வந்து பாத்துட்டு போக சொல்லுங்க.
ஆனா கூட நாங்க தான் இருப்போம். யாரு வீட்டுல வச்சு உன்னை வெளுத்ததெல்லாம் பத்தாதா? இங்க எல்லாரும் முடியும் வெளுத்தாத வாய முடியாது. திரும்பவும் சொல்றேன், இன்னும் இவன் உங்க வீட்டு மாப்பிள்ளை இல்ல, இவன் எங்க வீட்டு பிள்ளை. இவனை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ அமைதியா நின்று. நீங்க தானே சொன்னீங்க டாக்டர் வரட்டும், அவர் என்ன சொன்னாலும் கேட்போம்னு சொன்னீங்களே. டாக்டர் முன்னாடி அவன் என்ன சொன்னா? சக்தி சித்தப்பா பாக்கணும்னு சொன்னா. ஒரு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லையே. சக்தி நீ பாத்துக்க. எருமானி பேசாம இருக்கணும். சக்தி, இப்ப நீ அக்கறையோட தான் கேட்கிற நீ? ஆமாண்ணே, அவனுக்கு சித்தப்பங்கிற அக்கறையில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கேட்கிற நீ? உன் பொண்டாட்டி எங்க? அதான் சொன்னேனே, அண்ணி கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஐயா, ஆஸ்பத்திரியில அவ எதுக்கு இருக்கா தெரியுமா? அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற உசிரையும் மொத்தமா எடுக்கிறதுக்கு தான். ஏமா இருமாணி இருமா. சக்தி, ஆஸ்பத்திரியில் தர்ஷினி இருக்குல்ல, சம்பந்தம் இல்லாம இந்தா இவ தம்பிக்காரன் நெடுஞ்செலின்னு ஒருத்தி வந்து உட்காந்துருக்கேன். இதையும் தாண்டி போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல, அப்புறம் அங்க உன் பொண்டாட்டிக்கு என்ன அலுவல? ஏதாவது கலவரம் பண்ண திட்டம் போட்டுருக்கலாம் இங்க உட்காந்துக்கிட்டே? அப்படிலாம் எதுவும் கிடையாதுண்ணே. அப்போ உடனே கிளம்பிங்க வர சொல்லு. இந்தா இவளுக்கு 2 பேரு, நீ உன் பொண்டாட்டி அந்த நெட்டச்சி ஜானனி, நீங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி இருக்கணும். இதுக்கு சம்மதம்னா உனக்கு சித்தப்ப உரிமை நான் தர்றேன்பா. ஐயா, நீ எதுக்கு ஐயா பூனை கொண்டாந்து மடியில கட்டிக்கிற? அம்மா இருக்கட்டுமா, வரட்டுமா. வெளியே இருந்துகிட்டே களவாணி தினம் பண்றதுக்கு என் கண்ணு முன்னாடி என் பார்வையில இருக்கட்டும் அவளுக. எப்ப சக்தி சொல்லுவியாடா? சரிண்ணே, வர சொல்றேன். சூப்பர் மாமா, சரியா சொன்னீங்க. அவளும் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும். ஏய், அவனுக்கு கொஞ்சம் தண்ணி ஏதாச்சும் குடேண்டி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? மாமா, அவளும் இங்க வரப்போறா. ஹாஸ்பிட்டல்ல மிச்சம் இருக்கிறது அந்த வாயாடி தர்ஷினி மட்டும்தான். சரியான நேரமா பார்த்து அவளை முடிச்சு விட்டுற சொல்லுங்க. சொல்ற, அந்த நெட்ட ஜனனி இங்க வரட்டும், வந்ததும் சாவு செய்தி தான்.